இதே படம் மலையாளத்துல எடுத்திருந்தா வேற லெவல் ஹிட் ஆயிருக்கும், நல்ல ரிசப்ஷன் இருந்திருக்கும் அப்படின்ட்டு நிறைய இடத்துல சொல்லுவோம். ஆனா இப்போ ரீசெண்டா வந்த ஒரு படம் மலையாளம் சினிமாவே அந்த அளவுக்கு கண்டுக்காம விட்டுருச்சு. மாலிவுட் டைம்ஸ் அப்படின்ற ஒரு படத்தை பத்தி தான் நான் பேசுறேன். ஆக்சுவலி எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, இதனுடைய ஸ்டோரி ரைட்டிங் உடைய அந்த லேயர்ஸ் தான். சோ லேயர் பை லேயரா ரொம்பவே எலாபரேட்டிவா ஒரு படம் எடுத்திருக்காங்க. இதுல வினீத் மாதவன் அப்படின்ற ஒரு பையன் டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோட இருக்கான். கடைசியில அந்த கனவை பூர்த்தி செஞ்சு ஒரு சக்சஸ்ஃபுல் இல்ல பியாண்ட் சக்சஸ்ஃபுல் டைரக்டர் ஆகுறானா இல்லையா அப்படின்றத அந்த படத்துடைய கதை. ஆரம்பத்துல ஒரு கதையோட ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு கதை, ஆக்சுவல் கதை அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். இவன் அவன் கூட போய் சேர்றான், அதுக்கப்புறம் திருப்பி அவனை பேக் ஸ்டேப் பண்ணிடுறான், திருப்பி அவனால இந்த ஒரு விஷயம் பண்ண முடியல அப்படின்ட்டு பல விஷயங்களை சேர்த்து கனெக்ட் பண்ணி இந்த ஒரு படம் எடுத்திருக்காங்க. இந்த படம் 3 hours லாங், ரொம்ப பேஷன்ஸ் வேணும். ஆனா நீங்க இதை பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வினீத் மாதவன் அப்படின்ற ஒரு பையன் கூட நீங்களே ரொம்ப கனெக்ட் ஆயிடுவீங்க. பிளஸ் இதுல பிலிம் மேக்கிங் உடைய ஒரு டார்க் சைடுமே காட்டியிருக்காங்க. சோ எத்தனை சிக்கல்கள் ஒரு படத்துக்கு பின்னாடி நடக்கும் அப்படின்றத இந்த ஒரு படத்துல காமிச்சிருப்பாங்க. நம்ம டேலண்ட்லெஸ்ஸா இருந்தாலுமே டேலண்டடான பர்சன் கிட்ட இருந்து வேலை வாங்குறது அப்படின்றது ஒரு பெர்ஃபெக்டான விஷயம். அதனால நம்ம சக்சஸ்ஃபுல் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ரொம்பவே அழகா சொல்லியிருப்பாங்க. சோ கண்டிப்பா நீங்க இந்த படத்தை பார்க்கலாம்.